அது மாதிரி உங்க உயிர் யாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? நீங்க உங்க பேரை சொல்லுவீங்க, உங்க படிப்பை சொல்லுவீங்க, உங்க ஊரை சொல்லுவீங்க, உங்க வம்சாவளியை சொல்லுவீங்க, உங்க குலத்தை சொல்லுவீங்க, உங்க குரு பரம்பரையை சொல்லுவீங்க. ஆனா உங்க உயிர் எந்த மரபணுக்கள்ல இருந்து எந்த வழியிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப உங்க மரபணுக்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப மாற்றம் அடைஞ்சிருக்குன்னா மரபணுக்கள் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டா, அது பொலிவை இழக்கும் போது மாறுதுங்கிறாங்க. இப்ப நீங்க இந்த ஹைபிரிட் அப்படிங்கிறாங்கல்ல, ஹைபிரிட் பழத்துல கிடையாது, நீங்களே ஹைபிரிட் விதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணுமே ஹைபிரிட் தான். ஏன்னா நீங்க என்னைக்கு ஒரிஜினலை தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் சுத்தமான விதைன்னு அர்த்தம். அப்ப உங்க விதை உங்களையே யாருன்னு தெரியலன்னா நீங்க ஹைபிரிட் தானே. இந்த வாழ்க்கையில பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, மூளை சிறப்பா வேலை செய்யுது, கண்கள் சிறப்பா வேலை செய்யுது, கைகால் சிறப்பா வேலை செய்யுது, நல்லா பயணிக்கிறீங்க, ஆனா உங்களை யாருன்னே உங்களுக்கே தெரியும். இது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப இத ஒரு ஆராய்ச்சி